This sermon, Go Tell My Disciples, was delivered on Easter Sunday morning at sunrise, April 5th, 1953 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1953 வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈஸ்டர் ஞாயிறு காலையில் சூரிய உதயத்தில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் ஜெபக்கூடாரத்தில் போய் என் சீஷர்களுக்கு சொல்லுங்கள், Go Tell My Disciples என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Mary Magdalena, she knew his power. She knew there was something about him was different from anyone else. She had 7 devils cast out of her. அப்படியானால் அவள் எப்படியாய் அழுதிருந்தாள்? ஒரு கால் இரவெல்லாம் அழுதிருப்பாள். மகதலேனா மரியாள் அவருடைய வல்லமையை அவள் அறிந்திருந்தாள். அங்கிருந்து அவரை பற்றி ஏதோ காரியம் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாய் இருந்தது என்று அவள் அறிந்திருந்தாள். அவளிடமிருந்த 7 பிசாசுகள் வெளியே துரத்தப்பட்டிருந்தன. Everybody that's ever been free from the devil by the power of Jesus Christ knows where they're standing. No one can ever come into his great divine presence and ever be the same person anymore. You're changed, or something happens to you. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் பிசாசினிடத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அவர்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அவருடைய மகத்தான தெய்வீக சமூகத்திற்கு முன்பாக எவனொருவரும் எப்பொழுதாயிலும் அந்த அதே நபராக இனி ஒருபோதும் இருக்கவே முடியாது. நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே ஏதோ காரியம் உங்களுக்கு சம்பவிக்கிறது. Or you can stand off in psychology and imagine this and accept this a certain thing and some theories or something like that. But we don't believe in theology. We believe in the power of the resurrection of Jesus Christ. நீங்கள் எட்டி நிற்கலாம். மனோ தத்துவ சாஸ்திரம் இதை யூகிக்கலாம், இதை ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, சில தத்துவங்களை அல்லது அதை போன்ற ஏதோ காரியங்கள். ஆனால் வேத சாஸ்திரத்தில் நமக்கோ நம்பிக்கை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். And when you come into his presence, there's something that happens in your life that changes you and you're never the same anymore. A man that's ever been in the presence of Christ. நீங்கள் அவருடைய சமூகத்திற்குள் வரும்பொழுது அங்கே ஏதோ காரியம் உங்கள் ஜீவியத்தில் சம்பவிக்கிறது. அது உங்களை மாற்றுகிறது. கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் எப்பொழுதுமாய் இருக்கிற ஒரு மனிதனாய் அதற்கு மேல் நீங்கள் அதே விதமாக ஒருபோதும் இருப்பதில்லை. So she had 7 devils cast out of her, pride and envy, and she thought she was so pretty and there was no one like her. But when Jesus spoke and said, "Be thou clean," all that left her. She become a new person. ஆக அவளிடத்திலிருந்து 7 பிசாசுகள் துரத்தப்பட்டிருந்தது. பெருமை, பொறாமை மற்றும் அவள் அவ்வளவு அழகா இருந்தாள் என்றும் அங்கே அவளை போன்று ஒருவரும் இருந்ததில்லை என்றும் அவள் எண்ணினாள். ஆனால் இயேசுவானவர் பேசி நீ சுத்தமாக என்று கூறின போது அவை எல்லாம் அவளை விட்டு போய்விட்டது. அவள் ஒரு புதிய நபராக ஆனாள். She wasn't so pretty anymore in her own sight, but she wrapped herself in the robe of meekness and gentleness and followed the master. She loved him. அவளுடைய சொந்த பார்வையில் அதற்கு மேல் அவள் அவ்வளவு அழகா இல்லை. ஆனால் தயவும் சாந்தவுமான அங்கியினால் அவள் தன்னை சுற்றி கொண்டு ஆண்டவரை பின்தொடர்ந்தாள். அவள் அவரை நேசித்தாள். Then on Easter morning, I can see her as disciples are out pulling the fish boat. Some of them going home and some going different ways, go back to their task. பின்னர் ஈஸ்டர் காலை என்று என்னால் அவளை பார்க்க முடிகிறது. அவருடைய சீஷர்கள் வெளியே போய் அவர்களில் சிலர் மீன் பிடிக்கும் படகுகளை இழுத்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தனர். சிலர் வித்தியாசமான வழிகளில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய வேலைகளுக்கு திரும்பி சென்றனர். And then real early I can see Mary the mother and Mary Magdalena starting up the hillside to go up to the grave. They had some spices and things they wanted to anoint his body and put him away. பின்னர் அதிகாலையில் தாயாகிய மரியாளும் மகதலேனா மரியாளும் குன்றின் ஓரமாக துவங்கி கல்லறையை நோக்கி போகிறதை என்னால் காண முடிகிறது. அவர்கள் சில வாசனை திரவியங்களையும் மற்றும் பொருட்களையும் வைத்திருந்தனர். அவருடைய சரீரத்தை சுகந்த வர்க்கமிட்டு அவரை வைக்க அவர்கள் விரும்பினர். And so as they go up the hill, I can imagine seeing another scene. Let's look over here. I can see a bunch of soldiers standing there. They've been playing cards all night or shooting dice
playing with the dice on the ground. ஆக அவர்கள் குன்றின் மேல் ஏறி போகையில் என்னால் இன்னொரு காட்சியை யூகித்து காண முடிகின்றது. நாம் இங்கே சற்று பார்ப்போம். ஒரு கூட்ட போர் வீரர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது என்னால் காண முடிகின்றது. அவர்கள் இரவு முழுவதுமாய் சீட்டு விளையாடி கொண்டிருந்தனர், அல்லது பகடையை குறிவைத்து, அல்லது அவருடைய தாயக்கட்டையோடு தரையின் மேல் தாயம் விளையாடி கொண்டிருந்தனர். And they'd been carrying on. Some of them say, do you remember that deceiver? He said in 3 days he was going to raise up. So now let's just see. Let's go up to the grave. அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களில் சிலர், எங்கே பாருங்கள், அந்த வஞ்சகனை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? 3 நாட்களில் அவன் எழும்பப் போகிறான் என்று அவன் கூறினான். எனவே இப்பொழுது நாம் பார்ப்போம். நாம் கல்லறை மட்டுமாய் போவோம் என்று. And I can see them walk up there and pat themselves on their chest and throw out their big armor like that, and a Roman sword, say, we'll see what he can do, because the tomb was sealed. A Roman seal. Woe unto him that breaks that seal. அது மட்டுமாய் அவர்கள் நடந்து சென்று அவர்களுடைய மார்பை அவர்களாகவே தட்டிக்கொண்டு அவர்களுடைய இதை போன்ற பெரிய தளவாடங்களை மற்றும் ரோம பட்டயத்தை வீசி அவனால் என்ன செய்ய முடியும் என்று நாம் பார்ப்போம் என்று கூறுவதை என்னால் காண முடிகிறது. ஏனென்றால் அந்த கல்லறை முத்திரிக்கப்பட்டிருந்தது, ஒரு ரோம முத்திரை. அந்த முத்திரையை உடைக்கிறவனுக்கு ஐயோ. A stone laid there, they'd taken a century of man, that's 100 men, rolled it up there, a great big stone that rolled up against the tomb. Say, he's in there plenty safe. And they were having a great time. ஒரு கல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது 100 புருஷர்களால் கொண்டு வரப்பட்டிருந்தது. அதை 100 புருஷர்கள் அங்கே உருட்டி கொண்டு வந்தனர். ஒரு பெரிய மகத்தான கல்லை அவர்கள் அந்த கல்லறையின் மேல் உருட்டி வைத்தனர். அவர் அங்கே உள்ளே இருக்கிறார், மிகுந்த பத்திரமாக இருக்கிறார் என்றனர். அவர்கள் ஒரு மகத்தான நேரத்தை உடையவர்களாக இருந்தனர். But coming along is almost breaking day now, as Mary is coming up along the hill, and there are 2 little women early out, maybe with their arms around one another, going along. I can just almost see it, how they were going along the side of the hill. ஆனால் வந்து கொண்டிருக்கையிலே ஏறக்குறைய பொழுது விடிந்து கொண்டிருந்தது. அவர்கள் எல்லோரும் அந்த குன்றின் மேல் வந்து கொண்டிருந்தார்கள். அங்கே 2 சிறிய பெண்கள் அதிகாலையிலே வெளியே வந்து ஒருவர் இன்னொருவர் மேல் கரங்களை போட்டவாறு குன்றின் பக்கமாக போய்க் கொண்டிருந்திருக்கலாம். ஓ எப்படி அவர்கள் அந்த குன்றின் பக்கமாக போய்க் கொண்டிருந்தனர் என்பதை ஏறக்குறைய என்னால் அப்படியே காண முடிகிறது. I hear Mary, the mother, say to Mary Magdalene, say, who will take away the stone from the grave? How we're going to do that? Well, I can hear Mary say back, God will take care of that. தாயாகிய மரியாள் மகதலேனா மரியாளிடம், அந்த கல்லறையிலிருந்து யார் நமக்காக புரட்டுவர்? என்ன செய்யலாம்? நாம் அதை எப்படி செய்ய போகிறோம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. அதற்கு மரியாள், தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார் என்று திருப்பி கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. That's the main thing. No matter people say, how am I going to do this or do that? God will take care of it. You just go on. God will take care of all the rest. அதுதான் முக்கியமான காரியம். கவலை இல்லை, நான் இதை அல்லது அதை எப்படி செய்ய போகிறேன் என்று ஜனங்கள் கூறுகிறார்கள். தேவன் அதை பார்த்துக் கொள்ளுவார். நீங்கள் வெறுமனே போய்கொண்டே இருங்கள். பாருங்கள், மற்ற எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்ளுவார். Then all at once we see all the stars begin to fade out. The first thing you know, there's only one star left. That's the big bright morning star standing under. பின்னர் சடுதியாக எல்லா நட்சத்திரங்களும் அங்க துவங்கியதை நாங்கள் காண்கிறோம். முதலாவது காரியம், உங்களுக்கு தெரியும், அங்கே ஒரே ஒரு நட்சத்திரம் தான் விடப்பட்டிருந்தது. அதுதான் பெரியது, பிரகாசமான விடிவெளி நட்சத்திரம் அக்கறையில் நின்று கொண்டிருந்தது. I can notice everything, and the soldiers laughing and making fun, saying, now you see, it's daylight, nothing's happened yet, and it's going to see, you're just a deceiver, he's just a man, like a lot of these deceivers has rose up in these days and other days and been done these things, but then, or made these claims. எப்படி ஒவ்வொரு காரியங்களும் சேவகர்கள் சிரித்துக் கொண்டும் கேலி செய்து கொண்டும் இருப்பதை என்னால் கவனிக்க முடிகிறது. இப்பொழுது நீங்கள் பாருங்கள், அது பகல் வெளிச்சமாயிருந்தது, இன்னும் ஒரு காரியமும் சம்பவிக்கவில்லை என்றார்கள். அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தனர். பாருங்கள், அவன் வெறுமன ஒரு வஞ்சகனாயிருந்தான். இந்த நாட்களிலும் அந்த நாட்களிலும் எழும்பின அநேக வஞ்சகர்களை போன்று இவனும் வெறுமன ஒரு மனிதன். இந்த காரியங்கள் செய்யப்பட்டு வந்தது, ஆனால் இவைகள் உரிமை கோரப்பட்டன என்றனர். But then all of it once, I can imagine all the little birds, the robins, quit singing. The birds stopped singing. The poet said, his voice is sweet to even the birds hush their singing. Something is fixing to take place. ஆனால் அப்பொழுது சடுதியாக எல்லா சிறிய பறவைகளும் ராபின் பறவைகளும் பாடுவதை நிறுத்தின என்பதை என்னால் யூகிக்க முடிகிறது. பறவைகள் பாடுவதை நிறுத்திவிட்டன. பறவைகளும் கூட
அவைகள் பாடுவதை நிறுத்தும் அளவிற்கு அவருடைய சத்தம் அவ்வளவு இனிமையா இருந்தது என்று புலவன் கூறினான். ஏதோ காரியம் சம்பவிக்க ஆயத்தமாய் கொண்டிருந்தது. I see the great morning star hanging out in its socket who had hung there since the beginning of time begin to move. I see it take a circle. Mary, them watching it. What's it doing? It's an angel. And it's looking around for the grave where they had laid him. The scripture was ready to be fulfilled. அந்த மகத்தான விடிவெள்ளி நட்சத்திரம் அதன் ஸ்தானத்தில் அக்கறையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகிறது. காலத்தின் துவக்கத்திலிருந்தே அவர் அதை அங்கே தொங்க வைத்தார். அது அசைய துவங்கியது. ஒரு வட்டமிடுவதை என்னால் காண முடிகிறது. மரியாளும் மற்றவர்களும் அதை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அது என்ன செய்து கொண்டிருந்தது? அது ஒரு தூதன். அவரை அவர்கள் வைத்திருந்த கல்லறையை அது சுற்றி தேடிக்கொண்டிருந்தது. வேத வார்த்தை நிறைவேற்றப்படுவதற்கு ஆயத்தமாயிருந்தது. Brother, sister, whenever scripture of God is ready to be fulfilled, don't you worry. It'll be right there. சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வேத வார்த்தையானது எப்பொழுதாவது நிறைவேற்றப்பட ஆயத்தமாயிருக்கும் பொழுது நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது சரியாக அங்கே இருக்கும். I see that star take its journey, moving around. I see the Romans standing there, 100 of them strong with their swords drawn. Then now we'll see what takes place. அந்த நட்சத்திரம் சுற்றி அசைந்து அதன் பயணத்தை துவக்குகிறதை என்னால் காண முடிகிறது. அந்த ரோமர்கள் நூற்றுக்கணக்கானவர்களின் கூட்டம் அங்கே அவர்களுடைய உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டு என்ன சம்பவிக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிறது என்னால் காண முடிகிறது. And all of a sudden this great fireball come flying from the heaven, stood by the grave, and it turned out to be the mighty angel of God who stood there. The soldiers fainted and dropped like dead men on the ground. சடுதியிலே இந்த மகத்தான நெருப்பு பந்து பரலோகத்திலிருந்து பறந்து கொண்டு வந்து கல்லறையின் பக்கத்தில் நின்றது. அது அங்கே நின்று கொண்டிருந்த மகத்தான தேவனுடைய தூதனாக அது மாறினது. சேவகர்கள் மயக்கமடைந்து மரித்த மனிதர்களை போன்று தரையின் மேல் விழுந்தனர். With just the brush of his hand, he moved it back. Hey, the stone that was laid broke the Roman seal. What does a Roman seal mean to him? No more than a seal of the United States would mean, or anything else, or a seal of some church, or anything else. அவனுடைய கரத்தின் ஒரு அசைவினால் அங்கே வைக்கப்பட்டிருந்த கல்லை அதை அவன் பின்னாக தள்ளி அந்த ரோம முத்திரையை உடைத்து போட்டான். அவரை குறித்து வைத்த ரோம முத்திரை என்ன செய்கிறது? ஐக்கிய நாடுகளின் முத்திரை அல்லது வேற ஏதாவது காரியம் அல்லது ஏதாவது சபையின் ஒரு முத்திரை அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் அதற்கு மேல் ஒன்றுமே இல்லை. God has to live. He has to come out. He can't live among the dead. So he moves back the stone and it rolled back and he stood there. தேவன் ஜீவிக்க வேண்டியவராக இருக்கிறார். அவர் வெளியே வர வேண்டியவராக இருக்கிறார். மரித்தோர் மத்தியில் அவரால் ஜீவிக்க முடியாது. எனவே அவன் அந்த கல்லை பின்னாக அசைத்து அதை பின்னாக உருட்டினான். அவன் அங்கேயே நின்றான். Now who's taken over? The soldiers grabbing their shields and things and running as hard as they could go down through the garden, down over the hill, and they're clanking of their material, their iron that was on their shields and things, and there he stood alone. இப்பொழுது யார் மேற்கொண்டது? சேவகர்கள் அவர்களுடைய கேடயங்களையும் மற்ற காரியங்களையும் பற்றிக் கொண்டு அவர்களால் போக முடிந்த அளவு வேகமாக அந்த தோட்டத்தினூடாக குன்றினூடாக ஓட அவர்களுடைய தளவாடங்கள் ஒன்றோடு இடித்துக் கொண்டு அவர்கள் மேல் அதனுடைய இரும்புகள் அவர்களுடைய கேடயங்கள் முதலானவைகள் இருந்தன. அங்கே அவன் தனிமையாய் நின்றான். After a while, Mary said, "There's a great earthquake when that happened. It shook the very earth that morning." Someone say, "Wonder something went off somewhere. There must have been a blast somewhere of lightning or something struck the earth." But it was Jesus arose from the dead. கொஞ்சம் கழித்து மரியாள் அது சம்பவித்த போது அங்கே ஒரு மகத்தான பூமி எதிர்ச்சி உண்டாகி அங்கே அந்த காலையில் அந்த பூமியை அசைத்தது. யாரோ ஒருவர் எங்கேயோ ஏதோ காரியம் நடந்து விட்டது, எங்கேயோ ஏதோ வெடித்திருக்க வேண்டும், மின்னல் அல்லது ஏதோ காரியம் பூமியை தாக்கியிருக்க வேண்டும் என வியந்து கூறினார். ஆனால் அதுவோ இயேசுவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்ததாக இருந்தது. Then when they walked to the tomb, Mary and Martha, they seen the angel stand there. He said, "Go tell his disciples that he goes before them over into Galilee, and there he'll meet them. Lo, I have told you. Go quickly now and tell the disciples that he's going to meet them just as he said he would meet them." அப்பொழுது அவர்கள் மரியாளும் மார்த்தாளும் கல்லறை அண்டைக்கு நடந்து சென்றனர். அந்த தூதன் அங்கே நின்று கொண்டிருந்ததை அவர்கள் கண்டனர். அவன் அவர்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போகிறார் என்றும் அங்கே அவர்களை அவர் சந்திப்பார் என்று அவருடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள் என்றான்.
இதோ நான் உங்களுக்கு கூறியிருக்கிறேன், அவர் அவர்களை சந்திப்பார் என்று அவர் கூறியது போல அப்படியே அவர் அவர்களை சந்திக்க போகிறார் என்று இப்பொழுதே சீக்கிரமாய் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று அவன் கூறினான். Oh, I think of that. He that heareth my words and believeth on him that sent me has everlasting life, and I'll raise him up at the last day. Lo, I have told you. ஓ, நான் அதை குறித்து நினைக்கும் பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. கடைசி நாட்களில் நான் அவரை எழுப்புவேன். இதோ நான் உங்களிடத்தில் கூறியிருக்கிறேன் என்பதே. His angels have spread that through the world, that any man that would dare to deny himself and take up his cross and follow him, he'll meet you in the resurrection. அவருடைய தூதர்கள் அதை உலகம் முழுவதிலும் பரப்பியிருக்கின்றனர். தன்னை தானே வெறுத்து அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற எந்த மனிதனையும் அவர் உன்னை உயிர்த்தெழுதலில் சந்திப்பார் என்பதே. What does it matter if we sprinkle flowers over the grave, if we say ashes to ashes and dust to dust? That body is just as sure to rise from the grave as there is a God in heaven. So I have told you. கல்லறையின் மேல் நாம் மலர்களை தூவி சாம்பலுக்கு சாம்பலும் மண்ணுக்கு மண்ணுமாவா என்று நாம் கூறுவதனால் அதனால் என்ன பலன்? பரலோகத்திலே ஒரு தேவன் இருக்கிறது போல அந்த சரீரமானது கல்லறையை விட்டு நிச்சயமாக எழும்பி வெளியே வரும். இதோ நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். Let's notice, here goes two of his disciples out. They're on the road, and some of them went out to fish, and so Jesus is standing on the bank, and he looked out, and he saw them out there, and he said, "Children, have you got any bread?" நாம் கவனிப்போமாக. இதோ அவருடைய 2 சீஷர்கள் போகிறார்கள். அவர்கள் பாதையில் இருக்கிறார்கள். அவர்கள் சிலர் மீன்பிடிக்க சென்றனர். எனவே இயேசுவானவர் கரையின் மேல் நின்று கொண்டு அவர் நோக்கி பார்த்தார். அவர் அங்கே அவர்களை கண்டார். அவர், பிள்ளைகளே, உங்களிடத்தில் ஏதாவது அப்பம் உண்டா என்றார். First thing he said to him, said, "Cast your net on the other side." They'd fished all night, hadn't caught nothing. That's the way it is. You're fishing on the wrong side of the boat. அவர்களிடத்தில் கூறின முதலாவது காரியம், உங்களுடைய வலையை அந்த பக்கத்திலே போடுங்கள் என்றார். அவர்கள் இரவு முழுவதுமாய் மீன் பிடிக்க போய் ஒன்றையும் பிடிக்காதிருந்தனர். அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. நீங்கள் படகின் தவறான பக்கத்தில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். So Jesus said, "Cast your net on the other side." And then when they threw their net on the other side and made a pull like that, there were so many fishes that even their nets almost break. எனவே இயேசுவானவர் உங்களுடைய வலைகளை இந்த பக்கமாக போடுங்கள் என்றார். பின்னர் அவர்கள் அவர்களுடைய வலையை இந்த பக்கமாக வீசின போது இந்த விதமாக அதை இழுக்க பார்த்தார்கள். என்ன, அங்கே அவ்வளவு அதிகமான மீன்கள் அவர்களுடைய வலைகளை கூட கிழித்து விடும் அளவிற்கு இருந்தன. And Peter began to look around and said, "There's only one man who could do that." And he looked back to the bank, and there he stood. Bread and fish on the bar ready for him. Peter couldn't wait for the boat to come in. He just jumped into the water and away he went to meet him. He had to hurry. Oh, I wish every sinner in the world would be like that today. பேதுரு சுற்றுமுற்றும் பார்க்க துவங்கி அங்கே ஒரே ஒரு மனிதனால் தான் இதை செய்ய முடியும் என்றான். அவன் திரும்பி கரையை பார்த்தான். அங்கே அவர் நின்று கொண்டிருந்தார். அப்பமும் மீனும் அவர்களுக்கு ஆயத்தமாக நெருப்பின் மேல் இருந்தது. படகு வரும் வரைக்கும் பேதுருவினால் காத்திருக்க முடியவில்லை. அவன் தண்ணீருக்குள் அப்படியே குதித்து தூரமாய் அவரை சந்திக்க சென்றான். அவன் துரிதப்பட வேண்டியதாக இருந்தது. ஓ, இன்றைக்கு உலகத்திற்கும் ஒவ்வொரு பாவியும் அந்த விதமாய் இருக்க நான் விரும்புகிறேன். Peter had denied him down there. He went out and wept bitterly. He prayed through. He wanted to meet Jesus. He wanted to get down there so he could fall at his feet. அங்கே பேதுரு அவரை மறுதலித்திருந்தான். அவன் வெளியே சென்று மனம் கசந்து அழுதான். அவன் தொடர்ந்து ஜெபித்தான். அவன் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்றிருந்தான். அங்கே சென்று அவன் அவருடைய பாதத்தில் விழும்படியாக அவன் விரும்பினான். There was a couple brother named one of Cleopas and so forth. They was on the road to Emmaus, and they were going along sad, hearted, broken, and they were going along talking about how bad it was. அங்கே ஒரு ஜோடி இருந்தது. அவர்களில் ஒருவன் பெயர் கிலெயோப்பா. அவர்கள் எம்மாவுக்கு போகிற அவற்றினுடைய பாதையில் இருந்தார்கள். நொறுங்குண்ட துக்கமான இதயத்தோடு அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அதை குறித்து அது எவ்வளவு மோசமா இருந்தது என்று பேசிக்கொண்டே நெடுக போய் கொண்டிருந்தனர். And all of a sudden someone stepped out of the bushes. An ordinary man, not with his collar turned around or any different dress, and he dressed like the rest of the man. He wore his hair and his beard just like the rest of them. சடுதியாக யாரோ ஒருவர் புதர்களில் இருந்து வெளியே வந்தார். ஒரு சாதாரண மனிதர். அவருடைய கழுத்து பட்டையை திருப்பி அணிந்தவராகவோ அல்லது வித்தியாசமாக உடுத்தினவராகவோ அல்ல, மற்ற மனிதரை போன்றே அவர் உடுத்தியிருந்தார். மற்றவர்களுக்கு இருந்தது போன்றே அவருக்கு தலைமுடியும் அவருடைய தாடியும் அவருக்கு இருந்தது.
He didn't make any great difference. His life proved what his credentials, what he was. That's what God wants us to be. Wants our life to be our credentials. That's right. அவரிடம் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் ஏதும் பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணவில்லை. அவருடைய சான்றிதழ்கள் என்ன என்றும் அவர் என்னவா இருந்தார் என்றும் அவருடைய ஜீவியம் நிரூபித்தது. அந்த விதமாகத்தான் நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஜீவியமே நம்முடைய சான்றிதழ்களாக இருக்க விரும்புகிறார். அது உண்மையே. And then he began to walk along. He said, brethren, why are you so sad? And why this conversation? Oh, I just love that. பின்னர் அவர் தொடர்ந்து நடக்க துவங்கினார். அவர், சகோதரர்களே, நீங்கள் ஏன் அவ்வளவு வருத்தமாயிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் இந்த சம்பாஷணைகள் இருக்கிறீர்கள் என்றார். ஓ, நான் அதை முற்றிலும் விரும்புகிறேன். Why, they said, are you but a stranger around here, sir? Why, he said, all the whole country's tore up. And here we are. He said, we're on our road going back home. அதற்கு அவர்கள், ஐயா, ஏன் நீர் என்ன இந்த இடத்திற்கு அந்நியரா என்றனர். அவன், ஏன் முழு தேசமே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இதோ நாங்கள் இருக்கிறோம். இதோ நாங்கள் எங்கள் பாதையிலே வீட்டுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறோம் என்றார். We said, why, Jesus of Nazareth, the prophet, we thought surely that he would, when he come, that he would be the king of Israel. And now he's dead. And they buried him and they pierced him in the heart and they put him away and said, even this is the third day since it all happened, since he was put to death. And said some women was down at the grave and seen a vision of angels and come back and said he was alive. And said, oh, we couldn't believe that story. We just going on. அவன், ஏன் நசரேயனாகிய இயேசு அந்த தீர்க்கதரிசி, அவர் வரும்போது அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்று நாங்கள் நிச்சயமாக நினைத்திருந்தோம். இப்பொழுதோ அவர் மரித்து விட்டார். அவர்கள் அவரை அடக்கம் செய்தனர். அவர்கள் அவரை இருதயத்தினூடாக உருவ குத்தினார்கள். அவர்கள் அவரை அப்புறப்படுத்தினார்கள். அவர் மரித்ததிலிருந்து அதெல்லாம் சம்பவித்தது முதல் இன்றைக்கு 3வது நாளாக உள்ளது. சில ஸ்திரீகள் கல்லறைக்கு சென்றனர். தூதர்களின் ஒரு தரிசனத்தை கண்டு திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்றார்கள். ஓ, நாங்கள் அந்த கதையை நம்ப முடியவில்லை. நாங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் என்று கூறினார். So going along there, he said, fools and slow of heart, see, not to believe all that the prophets have said concerning Christ, how he must suffer and raise again the third day. Well, how slowful you are. ஆக அவர்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கையில் அவர் கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் 3ஆம் நாளிலே மீண்டும் எழும்புவார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எவ்வளவு சோம்பேறித்தனமாக இருக்கிறீர்கள் என்று கூறினார். Look how beautiful. If I look at this, Christ amongst the sad and broken hearted. That's where he goes, amongst those that sad and broken hearted. எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று பாருங்கள். என்னே, இதை பாருங்கள். வருத்தமான மற்றும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் கிறிஸ்து. அங்கேதான் அந்த வருத்தமான மற்றும் இருதயம் நொறுங்குண்டவர்கள் மத்தியில் தான் அவர் போகிறார். They were going along the darkest hour that they had ever seen. All their hopes is gone. They've been put out of the church, of the synagogues, because they believed on him. இதுவரை அவர்கள் கண்டிராத இருளான வேளையிலே அவர்கள் நெடுக போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருந்தன. அவர்கள் சபையிலிருந்தும் ஜெப ஆலயங்களிலிருந்தும் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்திருந்தனர். And now he who they had trusted in was dead. And some women had come around with a little story about some vision they'd seen some angels tell his disciples he'd meet him in Galilee, but he couldn't believe that. They were broken-hearted and sad, crying. And there the lovely Jesus appears among the broken-hearted. இப்பொழுது அவரோ யாரில் அவர்கள் நம்பிக்கையை வைத்திருந்தார்களோ அவர் மரித்து விட்டார். சில ஸ்திரீகள் ஏதோ தரிசனத்தை குறித்த ஒரு சிறு கதையோடு சுற்றி வந்து அவர் அவர்களை கலிலேயாவிலே சந்திப்பேன் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்ற சில தூதர்களை அவர்கள் கண்டிருந்ததாக கூறினர். ஆனால் அவர்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்கள் இருதயம் நொறுங்குண்டவர்களாய் விசனமாய் அழுது கொண்டிருந்தனர். அங்கே அந்த அன்புள்ள இயேசுவானவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள் மத்தியில் தோன்றுகிறார். Another thing, it was the first Easter morning. Jesus, the resurrection of all life, was alive and amongst the springtime, amongst the whistling of the birds, amongst the bringing forth of the new flowers.
The resurrected Jesus was in the springtime also, coming forth of the resurrection. இன்னொரு காரியம், அது முதலாவது ஈஸ்டர் காலையாக இருந்தது. எல்லா ஜீவன்களின் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசுவானவர் ஜீவனோடும் வசந்த காலத்தின் மத்தியில், பறவைகளின் சத்தத்தின் மத்தியில், புதிய பூக்களை கொண்டு வருவதன் மத்தியில் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் வசந்த காலத்தில் இருந்து உயிர்த்தெழுதலின் காலத்தில் முன்னோக்கி வருகிறார். How that he walked along there with them and began to talk with them, telling them, said, well, now you ought to believe what the prophet said. You ought to believe what all the scriptures has been written concerning Christ, how he must suffer and raise again on the third day and so forth. Well, they were too broken hearted. எப்படியாய் அவர் அங்கே அவர்களோடு தொடர்ந்து நடந்து அவர்களோடு பேச துவங்கி அவர்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார். இப்பொழுது நீங்கள் தீர்க்கதரிசிகள் கூறினவற்றை விசுவாசித்தாக வேண்டும். கிறிஸ்துவை குறித்து வேத வார்த்தைகளில் என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றதோ, அவர் எவ்விதமாக பாடுபட வேண்டும் என்றும் மீண்டும் 3ஆம் நாளில் எப்படி எழுவார் என்றிருக்கிறபடியே நீங்கள் விசுவாசித்தாக வேண்டும் என்றார். அவர்கள் அதிக இருதய நொறுங்குண்டவர்களாயிருந்தார்கள். After a while, as he began to speak, there was something about this man that spoke a little different from other men. He wasn't the average line of man. கொஞ்சம் கழித்து அவர் பேச துவங்கினதற்கு பிறகு மற்ற மனிதர்கள் பேசினதிலிருந்து இந்த மனிதன் பேசினதை குறித்த ஏதோ காரியம் அங்கே சிறிது வித்தியாசமாக இருந்தது. அவர் அந்த சராசரி மனிதனின் வரிசையில் இருக்கவில்லை. There was something about him that seemed to have a deep sincerity. There was something about it that had a meaning. And he began to explain about the scriptures. He was a scripture teacher. That how that the prophet said that Christ would die and raise again on the third day. How their hearts began to burn within them. Something was taking place. ஒரு ஆழமான உத்தமத்தை அவர் உடையவராய் இருக்கிறது போன்று அங்கே ஏதோ காரியம் இருந்தது. அதை பற்றிய ஏதோ காரியம் அதில் அர்த்தமுடையதாக இருந்தது. அவர் வேத வார்த்தைகளை குறித்து விளக்க துவங்கினார். அவர் ஒரு வேத ஆசிரியராக இருந்தார். அதாவது கிறிஸ்துவானவர் மரித்து 3ஆம் நாளில் மீண்டும் எழும்புவார் என்று எப்படி தீர்க்கதரிசிகள் கூறினார்கள் என்றார். அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுக்குள்ளே எப்படியாய் கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருந்தது. And as they journeyed on, they talked through the day. Now there's about a few furlongs, about a mile and a half from Jerusalem, where they were going slowly, walking along, right with the very resurrected Christ, and didn't know it. அவர்கள் தொடர்ந்து பிரயாணமாய் போகையில் அவர்கள் நாள் முழுவதுமாக பேசினர். இப்பொழுது அவர்கள் எருசலேமிலிருந்து சுமார் ஒரு சில கஜ தூரங்கள், சுமார் 1.5 மைல் தூரத்தில் இருந்தார்கள். அங்கேதான் அவர்கள் போய்க் கொண்டிருந்தார்கள். மெதுவாக அவர்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு கூடவே நடந்து போய்க் கொண்டிருந்தனர். அதை அவர்கள் அறியாதிருந்தனர். How many times has he sat in a seat with you? How many times has he stood with you in the hours of your trials and troubles and you didn't recognize it? அவர் எத்தனை முறை உன்னோடு இருக்கையில் அமர்ந்திருந்தார்? உன்னுடைய சோதனைகள் மற்றும் தொல்லைகளின் நேரங்களில் அவர் உன்னோடு எத்தனை முறை நின்றிருக்கிறார்? நீ அதை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. How many times is it the wheel when you almost was killed in that accident or just dodged that accident or something and you didn't recognize it was him? விபத்தில் ஏறக்குறைய நீ மரிக்க வேண்டிய நேரத்தில் அல்லது விபத்திலிருந்து தவித்துக் கொண்ட போது அல்லது ஏதோ காரியத்தில் எத்தனை முறைகள் அவர் அந்த சக்கரத்தில் இருந்தார்? அது அவர்தான் என்பதை நீ அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. How that he was with you when the barrel was empty and the cruse was dry and there was nothing for the babies. How that man come and set them groceries down at the door or whatever it was, that was Christ. Amen. He's alive today. He's not dead, but he lives. Amen. குடம் காலியான நேரத்தில், கலசம் வற்றி போன நேரத்தில், குழந்தைகளுக்கு ஒன்றுமே இல்லாதிருந்த நேரத்தில் அவர் எப்படியாய் உன்னோடு இருந்தார்? எப்படியாய் அந்த மனிதன் வந்து பல சரக்குகளை கொண்டு வந்து வாசலில் வைத்தான்? அது என்னவாயிருந்தாலும் சரி, அது கிறிஸ்துவாய் இருந்தது. அவர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, ஆனால் அவர் ஜீவிக்கிறார். Standing a few mornings ago, a very idiotic doctor in Louisville. I was down right there coming back from Africa. They was giving me examination for amoeba. சில காலங்களுக்கு முன்னர் நான் லூயிவில்லில் ஒரு நாத்திக வைத்தியரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த பின்னர் நான் அங்கே போயிருந்தேன். அவர்கள் எனக்கு வயிற்றுடலுக்காக பரிசோதனை கொடுத்துக் கொண்டிருந்தனர். He said, Reverend Branham, he said, and you believe that's foolishness? I said, yes, sir. And he said, you mean to tell me you believe that man rose from the dead? I said, yes, sir, I believe it. அவர் சங்கை பிரணாமே புத்திகரமானதை நீங்கள் விசுவாசிக்கிறீரா என்றார். நான் ஆமையா என்றேன். அவர் அந்த மனிதன் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறதாக என்னிடம் கூறுகிறீர்களா என்றார். நான்
ஆமையா, நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று. And he said, how can you prove that he rose from the dead? I said, I can prove that he is the resurrected Christ. How can he? I said, he lives in my heart. That's how I know you. அதற்கு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும் என்றார். நான், அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று என்னால் நிரூபிக்க முடியும் என்றேன். அவர் எப்படி இருக்க முடியும் என்றார். நான், என்னுடைய இருதயத்தில் அவர் ஜீவிக்கிறார், அந்த விதமாகத்தான் அவர் செய்தார் என்று நான் அறிவேன் என்று. In here he changed me from a sinner to a Christian. He changed my nature. He changed my attitudes. He changed all that was in me. He made me a new creature. Therefore I know personally that he rose from the dead. இங்கே உள்ளே அவர் என்னை ஒரு பாவியிலிருந்து ஒரு கிறிஸ்தவனாக மாற்றினார். அவர் என்னுடைய சோபத்தை மாற்றினார், என்னுடைய நடத்தைகளை மாற்றினார், எனக்குள்ளாக இருந்த எல்லாவற்றையும் அவர் மாற்றினார். அவர் என்னை ஒரு புதிய சிருஷ்டியாக ஆக்கினார். ஆகையினால் தனிப்பட்ட முறையில் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நான் அறிவேன் என்று. He said, I believe he died. I said, I do too. But he died, yea, more than that. He rose from the dead. அதற்கு அவர் மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். அதற்கு நானும் கூட விசுவாசிக்கிறேன். ஆனால் அவர் மரித்தார், ஆம், அதை காட்டிலும் அதிகமாக அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று கூறினேன். And today he lives within our hearts. That's why we're happy and can sing. That's why we can notice him. இன்றைக்கு அவர் எங்களுடைய இருதயத்துக்குள் ஜீவிக்கிறார். அதனால்தான் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் மற்றும் பாட முடிகிறது. அதனால்தான் நாங்கள் அவரை கவனிக்க முடிகிறது. Here not long ago, Jesus Christ, the Son of God, done a great miracle for me in my own life. He's done miracles for you. He walks with you daily. He walks with every believer. Lo, I am with you always, even to the end of the world. No matter what comes or goes, Christ still lives and reigns today in the human heart. இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த ஜீவியத்தில் எனக்காக ஒரு மகத்தான அற்புதத்தை செய்தார். அவர் உங்களுக்காக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் உங்களோடு தினமும் நடக்கிறார். அவர் ஒவ்வொரு விசுவாசிகளுடன் நடக்கிறார். இதோ நான் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறேன், உலகத்தின் முடிவு வரைந்தும் இருக்கிறேன். என்ன வந்தாலும் அல்லது போனாலும் அக்கறை இல்லை. கிறிஸ்து இன்னமும் ஜீவித்துக் கொண்டு இன்றைக்கு மானிட இருதயத்தில் அரசாளுகிறார். That's why there's a story said you watch of a morning, we get up grouchy and get out and well, I'm just about half asleep and so forth. No wonder we've got high blood pressure and diabetes and everything else. அதனால்தான் கதை கூறினபடியாய் நீங்கள் கவனியுங்கள். ஒவ்வொரு காலையும் நாம் அதிருப்தியோடு எழும்பி வெளியே போகிறோம் மற்றும் நான் சுமார் அரை தூக்கத்தில் இருக்கிறேன் என்று. இவ்வாறு நமக்கு அதிக ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி மற்ற எல்லா காரியங்களும் இருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. Look at little Robin, he'll raise up in the morning, the first thing, throw his little face up towards the heavens, they go to singing to the top of his voice. You never seen any of them with high blood pressure, walking on crutches and with diabetes. ஒரு சிறிய ராபின் பறவையை பாருங்கள். ஒவ்வொரு காலையும் அவன் எழும்பி முதல் காரியம் அவனுடைய முகத்தை வானங்களுக்கு நேரே உயர்த்தி அதனுடைய உச்ச குரலில் பாடிக்கொண்டிருக்கும். நீங்கள் அவைகளில் ஒன்றையும் கூட அதிக ரத்த அழுத்தத்தினாலோ கக்க தண்டங்களுடன் நடக்கவோ சக்கர வியாதியோட ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டீர்கள். Said a little Robin said one time, said, well, I wonder what's the matter. Said these people, these things, creatures that call themselves human beings, said, wow, they must be so sad. Maybe they haven't got a heavenly Father like we've got that takes care of us. ஒரு சமயம் ஒரு சிறிய ராபின், இந்த ஜனங்கள், இந்த காரியங்கள், மனித வர்க்கம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிற சிருஷ்டிகள், இவர்களுக்கு என்ன காரியம் என்று வியக்கிறேன் என்றது. அவர்கள் ஏன் அவ்வளவு விசனமாய் இருக்க வேண்டும்? நம்மேல் அக்கறை கொண்டுள்ள நமக்கு இருக்கின்றது போன்றது ஒரு பரலோக பிதா ஒரு கால் அவர்களுக்கு இல்லை போலும் என்று கூறினதாம். One night holding a meeting here in the Milltown Baptist Church, when I was a pastor down there, I was coming home with an old friend of mine to stay all night. And I used to notice when I passed by, there'd be a nightingale sitting in the cedar bush there. ஒரு இரவு இங்கே மில்டன் பாப்டிஸ்ட் சபையில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது அங்கே நான் போதகராயிருந்தேன். என்னுடைய பழைய நண்பன் ஒருவரோடு இரவெல்லாம் தங்கியிருக்கும்படி வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தேன். நான் வழக்கமாக கவனிப்பேன். நான் அங்கே கடந்து போகும்போது அங்கே ஒரு இன்னிசை பறவையான நைட்டிங்கேல் அங்கே தேவதாரு புதரில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். All night long he would sing to the top of his voice just